கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறத முன்னாடி நமது சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நம்மளே நம்ம பார்த்தீங்கன்னா 20/8/2026க்கான ஒரு கணிவை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 866. நம்ம எதிர்பார்த்த நம்பர் இன்றைக்கி நமக்கு சுத்தமாக செட் ஆகல. நம்ம 3ஆம் நம்பர்லாம் வர மாதிரி சொல்லியிருந்தோம். அடுத்து 30 சி போர்டில் 4 2 இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் நமக்கு எதுவுமே செட் ஆகல. அடித்த நம்பரே தான் அடிச்சுட்டு வராங்க. ஓகே வாங்க நம்ம 20ஆம் தேதிக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ரூட் எடுத்துருவோம். வந்துச்சுன்னா பயன்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேஎல் டிக்கெட்டுக்கு நம்பரை போகிற மாதிரி இருந்தால் ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்த்துங்க. அதில் ரேட்டெல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்பரை போட்டுக்கலாம். என்னோடய புக்கிங் நம்பர் 99 44 31 13 27. அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணால் கடைசி நேரம் 3-5 வரைக்கும் இவங்ககிட்ட நம்பர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே நண்பர்களே, இன்றைக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 836. இந்த 836 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் வீடுக்கு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? அதில் 836 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 459 போட்டு தான் எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் 5 அப்படி 4 கிடச்சிருக்கு. 5 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 836 போர்டு நமக்கு 5 4 கிடச்சிருக்கு. இல்லை 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 325. 325 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன பார்த்துருவோம். பிறகு 325 ரூட் ஆப்ஷன் 459 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 சைபர் கிடச்சிருக்கு. 3 சைபர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பிறகு 325 வச்சு நமக்கு 3 சைபர்னு கிடச்சிருக்கு. இல்லை சைபர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 860. இந்த 860 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வேணும் பார்த்துருவோம். இப்போ 860 ரூட் ஆப்ஷன் 459 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 6 அப்படி 2 கிடச்சிருக்கு. 6 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 860 வச்சடி நமக்கு 6 2 கிடச்சிருக்கு. இல்லை 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்ட்லையும் சி போர்டுலையும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 866. இந்த 866 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன வேணும் பார்த்துருவோம். இப்போ 866 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 4 சைபர் கிடச்சிருக்கு. 4 சைபர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 866 போர்டில் நமக்கு 4 அல்லது சைபர்லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நம்ம ஒரு 4 டேஸ் எடுத்தோம். இல்லை 5 சைபர் அடுத்து நமக்கு 6 இந்த மாதிரி நமக்கு பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பிஎன்சி போர்டில் 6 அல்லது 4 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 4ஆம் நம்பர் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா அதிகமாக 6க்கு 4 நம்பர் தான் கூடிய நம்பர். 0 வந்துச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம். 836. 836 வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வீடுக்கு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ 836 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 753 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம 3 அப்படி இல்லாட்டி 5ன்னு கிடச்சிருக்கு. 3 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 836 போர்டில் நமக்கு 3 5ன்னு கிடச்சிருக்குல்ல. 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்ட்லேயும் 5ஆம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 325. இந்த 325 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் அதனை பார்த்துருவோம். அப்புறம் 325 போர்டில் நமக்கு 0 அப்படி இல்லாட்டி 7ன்னு கிடச்சிருக்கு. 0 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பிறகு 325 போர்டில் நமக்கு 0 7ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 0ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 860. இந்த 860 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன பார்த்துருவோம். இப்போ 860 எஸ்என் ஆப்ஷன் போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 3 8 கிடச்சிருக்கு. 3 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? ஒரு 860 போர்டில் நமக்கு 3 8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 866. இந்த 866 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன பார்த்துடலாம். இப்போ 866 போட்ட இடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 6 5ன்னு கிடச்சிருக்கு. 6 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
இப்போ 866 போடையில் நமக்கு 6 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம அந்த ஒரு 4 டேஸ் எடுத்திருந்தோம். இதில் 3, அடுத்தபடி 5, அடுத்தபடி நமக்கு 0, அடுத்தபடி நமக்கு 8 இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ஏ போர்டு அல்லது சி போர்டில் 6 அல்லது 5 வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்குது. கணிப்பில் 6 அல்லது 5 வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு மீண்டும் ஒரு 6 வரலாம், 5ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 0 அப்படி 4 ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். வேறு போர்டில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு இனி ஒரு போர்டில் 6 அப்படி 5 வர மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இதில் 6 வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை 64, 46, 60, 06, 54, 45, 50, 05 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸில் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கெஸ்ஸியாக மட்டும் பாருங்கள். எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஓகே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 866க்கு ராஜா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 851 கொடுத்துருவாப்புல. இதில் 8ஆம் நம்பர் சூப்பராக வந்து வினிஷ் வந்து கொடுத்துருவாப்புல. அடுத்தபடி ஆல் போர்டு மேடில் பார்த்தீங்கன்னா பி போர்டு 8, சி போர்டு 8 கொடுத்துருப்பாப்புல. ஆனால் வந்தது ஏ போர்டு 8 வந்துருச்சு. அதனால ஒரு 8ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்துறாப்புல. குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 2, 8 கொடுத்துருப்பாப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து சூப்பராக வந்து வினிஷ் வந்து கொடுத்துருப்பாப்புல. கண்ணதாசன் அவர் பார்த்தீங்கன்னா 6, 7, 5 ஆல் போர்டில் கொடுத்துருப்பாப்புல. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 போர்ட்லையும் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து தேவராஜும் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 7, 6, 2 கொடுத்துருப்பாப்புல. இதில் 6ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் வின்னிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நம்பர் தான் அடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் லிமிட்டாக விளையாடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக்கே பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மறக்காம ஒரு சிறப்பான கணிப்புடன் நம்ம சந்திப்போம். ஓகேவா?